ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, டிசம்பர் 8 அன்னைக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட இந்த கண்டிஷன்ஸ் க்ளோசிங் லெவல் நம்ம பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே என்னென்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அகெயின் வந்து மார்க்கெட் ப்ளஸில் தான் நமக்கு மூவ் ஆச்சு. ஒரு நல்ல ப்ளஸில் போனாலுமே ஹை வாலட்டிலிட்டியில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஐடி இண்டெக்ஸு எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ஐடி இண்டெக்ஸு கொஞ்சம் ட்ரைவ் ஆச்சு. ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப்பு, ஆட்டோ இண்டெக்ஸு, கேபிட்டல் குட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள், எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேரு, மெட்டல்ஸு, ஆயில் அண்ட் கேஸு இதெல்லாம் கொஞ்சம் மைனஸு. அப்புறம் வந்து பிஎஸ்சி செக்டர் வந்து மைனஸில் இருந்துச்சு. பிஎஸ்சி டெக்னாலஜி செக்டர் வந்து கொஞ்சம் ஐடி செக்டர் இந்த ரிலேட்டட் தான் நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹை போனாலும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நிறைய செக்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு மைனஸில் தான் நமக்கு இருந்துச்சு. இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருந்தது இன்னைக்கு ரிலையன்ஸ், எஸ்பிஐ, மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே இருந்துச்சு. டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, டிசிஎஸ்ஸு, ரிலையன்ஸு, விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா சன் ஃபார்மா, ஹிண்டால்கோ, இண்டஸ்இண்ட் பேங்க், கோல் இண்டியா, அடானி போர்ட்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு வந்து மைனஸில் தான் நமக்கு இருந்தது. ஸோ டாப் லூசர்ஸ் அவங்க எல்லாமே. வேர்ல்டு மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவுக்கு வேர்ல்டு மார்க்கெட் என்ன போயிட்டுருக்குன்னா யூரோப் ஜோன் எல்லாமே கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது. நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் பிரெக்சிட் டீல் வந்து போஸ்ட் பிரெக்சிட் டீல் வந்து அவங்களுக்கு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கனால அதனுடைய வாலட்டிலிட்டி வந்து யூரோப் ஜோன் ஃபுல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே எஃப்ஐஸோட இன்ஃப்ளோஸ் வந்து ஹெவியாக இருக்கிறனால நம்ம மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவாக போயிட்டே இருக்குது. பட் இப்போதைக்கு சிங்கப்பூர் நிஃப்டியும் கூட -34 பாயிண்டில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டும் -17 பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து எஃப்ஐஸ் வந்து ஃபண்ட் ஃப்ளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நியர்பை 3000 crore நமக்கு பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து 2600 crore வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. வெளியே தான் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து இண்டெக்ஸ்க்கான கேண்டில். இந்த இண்டெக்ஸ்க்கான கேண்டில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து டோஜி கேண்டில் நமக்கு இதாக இருக்குது. ஸோ அப்பர் பேண்டில் போட்டு நமக்கு டோஜி கேண்டில் தான் நமக்கு போட்டிருக்கு. ஸோ டே பை டே நமக்கு வந்து மார்க்கெட் ஹை கொடுத்தாலுமே வச்சுக்கோங்களேன், ஆனால் அங்கே நிற்கலை. ஸோ சம் செக்டார்ஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவில் கொடுத்தனால நிஃப்டிக்குள்ளே வந்து அந்த செக்டார்ஸ் எல்லாமே வரும்போது நமக்கு சப்போர்ட் கொடுக்காம ஒரு டோஜி கேண்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த டோஜி கேண்டில்னாலே நாளைக்கு இண்டெக்ஸஸ் இம்பார்ட்டன்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே போனால் தான், இல்லைன்னா நேத்திக்கு மார்க்கெட்டுக்கான லோ பாயிண்ட் தான் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டு. ஸோ இல்லைன்னா அந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு பையிங்க்கு எடுக்கலாம். இங்கே இடத்துல பையிங்க்கு எடுத்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் மார்க்கெட்டுக்கான லோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி 13,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பையிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம லோ கிடச்சோன்னா நீங்கள் பையிங்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு வேல்யூம் ஸ்பைக்கில் நமக்கு ட்ரேடிங் ஆனது யுனைடெட் பிரீவரிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிஎன்பி இந்த இதில் தான் இருக்குது. ஸோ லாங் பில்டப் பார்த்தினாலுமே வச்சுக்கோங்களேன், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, யுனைடெட் பிரீவரிஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்பில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி இன்றைக்கி கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 18% நல்ல மூவிங்கில் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அவங்க QAP கொடுத்தனால அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கனால 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா QAP உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருக்கனால. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு நீங்கள் மூவ் பண்ணி நம்ம பார்க்கலாம். தென் வந்து இன்றைக்கி பேங்கிங் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொராட்டோரியம் கேஸ் அதெல்லாம் ரன் ஆகிட்டு இருந்தனாலையும் இன்றைக்கி ஹை வாலட்டிலிட்டியில் இருந்துச்சு. இதுவுமே மார்க்கெட் வந்து இன்றைக்கி வாலட்டிலுக்கான காரணம். ஸோ நாளைக்கு நாலு கழிச்சு நமக்கு பார்க்கும்போது வீக்லி ஆப்ஷன்ஸ் க்ளோசிங் டேக்கு ஒட்டி அதனுடைய கண்டிஷனில் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்காண்டி கொஞ்சம் வாலட்டிலிட்டி நமக்கு அஸ் யூஷுவல் வீக்லி வாலட்டிலிட்டி நமக்கு இருக்க தான் செய்யும்.
ஷார்ட் பில்டப்பில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்கர், போஸ் அண்ட் எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங் எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 300 கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா 52 வீக் ஹைக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. அதில் ஒக்காடு, ஷாலி இன்ஜினியரிங், மாருதி சுசுகி அண்ட் மேரிகோ இதெல்லாம் 52 வீக் ஹையில் போயிருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு மூமெண்ட்டில் நமக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ இதனால வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டியில் தான் இருக்கும். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சாப்பி ட்ரேடிங், ஸ்லக்கிஸ் மூமெண்ட்லேயே தான் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 13,200 to 13,250 நம்ம இப்போ கேண்டிலில் பார்த்த மாதிரி நேற்றுக்கான அந்த லோ, முந்தா நேற்றுக்கான அந்த லோ வரும்போது நம்ம வந்து பையிங்க்கு எடுத்துக்கலாம். மேலே போகும்போது இன்றைக்கான ஹை தான் 13,460 உடச்சிச்சுன்னா அடுத்து ஃபர்தர் வந்து ஹை மூமெண்ட் கொடுக்கும். அது ஷார்ட் டேர்ம் தான். நம்ம லாங் ஒரு ரேட்டுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணாமல் ஒரு மினிமம் பாயிண்ட்ஸில் ஒரு 70 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் நமக்கு நிஃப்டியில் கிடைச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மூமெண்ட் கொடுத்ததுன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மணி ஆப்ஷனும் அப்புறமேட்டு அட் மணி ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ மூவ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் 13,000 தான். 13,000 கீழே உடைச்சதுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங்காண்டி ஹியூஜாகவே கீழே இறங்கும். இந்த இடம் வரும்போது ஓப்பன் பொசிஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது பெட்டர் வே. இல்லைன்னா நமக்கு ஈவன் தோ டெலிவரி பொசிஷனாக இருந்தாலுமே வெளியே வர்றதுக்கு நமக்கு பெட்டர் வேல தான் இருக்கும். ஸோ இப்படியே ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் இது எல்லாமே வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கனால மார்க்கெட் நம்மளுக்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போதைக்கு இந்த வீக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் கொடுக்க போகிறதுனால யூஎஸ்லேயும் அண்ட் ஜப்பான்லேயும் கொடுக்க போகிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து நமக்கு இன்னமும் இருக்கும், இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கும். ஸோ அந்த யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ், ஜப்பான் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸில் ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி கீழே இறங்கும். இல்லைன்னா பிரெக்சிட்டோட அந்த ட்ரேட் வந்து டாக்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ இந்த 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு பேண்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட் மூமெண்டம் நடக்கும். ஈவன் தோ உங்களுக்கு நிஃப்டி ஆகட்டும் இல்லைன்னா பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ரெண்டுமே இதாகும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு 30,000 உங்களுக்கு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. நிஃப்டிக்கு வந்து 13,000 13,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை வச்சுட்டு நம்ம வந்து மொமெண்டம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ நான் இப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.